தாய்மாமன் சீரியல்ல இனி வரும் காலங்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? சிரிப்பா தாங்க வருது. எத்தன நாளைக்கு தாண்டா இந்த கல்யாண சீன மட்டும் வச்சு இழுத்து அடிப்பீங்க. இழுன்னு இன்னைக்கு உண்மைய உளறிட்டான். பூங்கொடியோட மாமன்காரன். அதுவும் ஃபாரின் சரக்குக்காகவும், பணத்துக்காகவும் உண்மைய தெரிஞ்சுட்டு அப்பன் தல குனிய விடமாட்டேன்னு சொல்ற இந்த அழகரு, அன்னைக்கு ஒரு பொண்ண தூக்குனா அப்பன் தல குனிவான்னு ஏங்க தெரியாம போச்சு நம்ம அழகருக்கு? சரி விடுங்க. கதை வேணும்ல. நம்ம 2 பேரும் இவங்க 2 பேரும் ஜோடி சேரணும். அதுக்கா அப்படி நடந்துருச்சு. இப்ப அவரு பஞ்சாப் பறந்து போறாங்க. அங்க பார்த்தா அடைச்சு வச்சிருக்கிறாங்க. வீட்ட போய் செல்வி வீட்ட போயிட்டு ஒட்டச்சு, "ஏய்!" அப்படின்னு பார்த்தா, கட்டு கிடக்குதுங்க. மயங்கி கிடக்குதுங்க. அப்படியே ஷாக் ஆகுறாரு அழகரு. கட்டெல்லாம் அவுத்துட்டு, "என்னாச்சு? எங்க அவ? எங்க அவ?" அப்படின்னு கேட்கையில, இந்த மாரி கருங்கல் பாண்டி அடிச்சு எங்கள கட்டி போட்டுட்டு, "பூங்கொடிய தூக்கிட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் இப்படி பண்ணீங்கன்னு?" சொல்லி கோவமா கத்துறாங்களா, அழகர்ட்ட கெஞ்சுதுங்க. "ப்ளீஸ் போய் பூங்கொடிய காப்பாத்துங்க. ப்ளீஸ் அழகர்" அப்படின்னு சொல்லவும், சும்மா ஜோதியா ஜகடம் ஜகடம் அந்த பாட்ட போட்டுறாய்ங்கங்க. ஜம்போ ஜம்போன்ட்டு சும்மா சீறி பாஞ்சு போறாருங்க. புயலன அப்பாவோட மானத்த காக்கணும் ஒண்ணு. 2வது நம்ம பொண்டாட்டிங்க. அவருக்கு பொண்டாட்டி தானே பூங்கொடி. சும்மா சீறி பாஞ்சு போறாரு. அந்த நாய் நன்னாரி என்ன பண்ணுது, தூக்கிட்டு போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவோம், வப்போம். அதெல்லாம் இல்ல. இப்படியா இழுத்துட்டு போயிட்டு எப்புட்றா அந்த மாரிலாம் பண்ண முடியுதுன்னு தான் தெரியலங்க. அவசரத்துலலாம் எப்படின்னு தான் எனக்கே புரியல. ஆச்சரியமா இருக்கு. 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ளன்னு போயிட்டு, இப்ப 20 வயசு குமரிய கூட்டிட்டு போயிட்டு மெத்தையில தள்ளுறான், அந்த கருங்கல் பாண்டி. அதுக்கப்புறம் அவனோட சித்து வேலைய காமிக்கிறான். "டேய்! உன்ன நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன்டி! நீ என் வலையிலருந்து நீ மீட்டு போயிருவியா என்ன? நான் விட்டுருவேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மேல பாஞ்சுர்றாங்க. அப்படியே காஞ்ச மாடு பூவும் பாக்கல அந்த மாரி கம்புக்கெல்லாம் போன மாரி போயிட்டு பார்த்தா, "ஆ! ஊ காப்பாத்துங்க! ஹெல்ப்! ஹெல்ப்! எங்க காப்பாத்துங்க! எங்கடி முட்டை கலக்கி ஹெல்ப்ன்னு உன் கண்ணு தாண்டி வெளியில வந்திருக்கு. உன் மனசு இன்னும் உள்ளுக்க தானே இருக்கு." கத்துறாங்க. விட்டு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு கருங்கல் பாண்டி விட்டு அடிச்சு நொறுக்கி உள்ளார பூந்துர்றாரு. பார்த்தா யார்றா அவன்? அழகரு. அப்பதாங்க பூங்கொடிக்கு அப்பா! அப்படியே என்னமோ தத்தளிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள கிடந்தா, அந்த எறும்புக்கு ஒரு இலைய போட்டா அத பிடிச்சுக்கிட்டு மேல வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்திரிச்சு கொக்கு பார்த்தனா ஓடி போய் அழகர கட்டி புடிச்சுக்கிருதுங்க. அப்படியே இவருக்கு மேனி சிலுக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரணகளத்துல ஒரு குதூகலம்ன்னு சொல்லிட்டு, நம்ம அழகருக்கு ஒரு மாதிரியா மேனி சிலுக்குது. ஆ அ இரும்புல அப்படின்னு இங்கிட்டு திருப்பிக்கிறாரு. பார்த்தா அந்த சேலையெல்லாம் உறிஞ்சு விட்டுறானா, டக்குன்னு சட்டைய கழட்டி அப்படியே மாத்தி கோட்டு மாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சும்மா வச்சு சூரகம் சம்காரம் அப்படி சல்லுன்னு அடி நொறுக்குறா. "டேய்! நீ போயிரு. அவ எனக்குன்னு பேசப்பட்ட பொண்ணுடா. டேய்! உனக்கு அறிவு இல்லையா? அவ எனக்கு பொண்டாட்டிடா. தாலி கட்டேன்டா. நீ தூக்கிட்டு போனதுனால அப்படி ஆயிடுச்சு. சரி தாலி கட்டிட்டேன்ல, நீ தூக்கிட்டு விட்டிருந்தா நான் விட்டுருவேனா?" அப்படின்னு தாறுமாறு தக்காளி சட்னின்னு வச்சு அடி நொறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் "சரி கிளம்பு போகணும்" அப்படிங்கிறாங்க. பார்த்தா கை எடுத்து கும்பிட்டு அழுகுது. "ஏய்! எதுக்குடி அழுகுற? என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிறாங்க. "என்ன மன்னிச்சிரு? இந்நேரம் உன் கற்பைய சூறையாடிருப்பான். என்ன நினைச்சுட்டு இருக்க? ஏன்டி இப்படி பண்ற? என்னடி நினைச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. "என்ன நீ கையெல்லாம் நீட்டுறா? இப்படிலாம் பேசுனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசுனா என்னடி பண்ணுவ? ஆ என்ன நான் அழுதுருவேன்" அப்படின்னோனே அவருக்கு சிரிப்பு வருது. ஐயோ! வீரப்பா பேசினேடி முட்டை கலக்கி. டொப்புன்னு முட்டை உடைஞ்ச மாரி உடைஞ்சு இப்படி போயிட்ட. சரி வா கிளம்பு அப்படிங்கையில பார்க்குறாரு மேலேயும் கீழயும் சிரிப்பு வருது. "என்ன சிரிக்கிற?" "இல்ல இல்லடி என் சட்டை நல்லா தான் இருக்கு. என்னைய தான் கட்டிக்க மாட்டேன்னு ஓடியாந்த. ஆனா என் சட்டைய கட்டிக்கிற அளவுக்கு ஆண்டவன் வச்சுட்டான் பாத்தியா?" அப்படின்னோனே, "இங்க பாரு ரொம்பலாம் சொல்லி காமிக்காத. இந்தா உன் சட்டை" அப்படின்னு அவுக்க போயில, "ஏய் அவுக்காதடி அவுக்காத. வேணாம்." "அடி வேணாண்டி வாடி" அப்படின்னு இறுக்கிய புடிச்சுட்டு அப்படி கைய புடிச்சு கூப்புறாரு. "வேணாம் விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு பட்டன வேகமா அவுத்து, "இந்தா" அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்களா, தூக்கி போடும்போது அம்மா மேனி அப்படியே குலுங்குது. அப்படியே ஒரு மாதிரியாக, ச்சே! அப்படின்னு திரும்புறாரு. "என் புடவ எங்க?" அப்படி இப்படின்னு திரும்பி தேடி பார்க்குறாங்க. "உன் புடவ எங்க கிடக்குன்னு?" என்ட்ட கேட்டா, இங்கிட்டு அங்கிட்டு பார்க்குறாங்க. கட்டிலுக்கு அங்கிட்டு விழுந்து கிடக்கு. சரி போனா போகுது அப்படின்னு ஓடி போய் புடவைய அப்படியே இடது கையால அப்படியே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு கிட்டக்க வரையில இவரு நம்ம பூங்கொடி என்ன பண்றாங்க, கை 2யும் என்ட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க மார்போட. அய்யய்யய்யய்ய! இந்தா புடி உன் சேலையெல்லாம் என் கையில புடிக்கிறேன். ஏன்டா அழகரு கட்டி புடிச்சியே அப்ப ஒண்ணும் தெரியலையா? இப்ப உன் சட்டைய குடுத்தியே, அத வாங்கி மறுபடியும் உன் தோள்ல மூஞ்சில அடிச்சாளே, அப்ப ஒண்ணும் தெரியலையா? ரொம்ப பண்ணாதீங்கடா. ஃபர்ஸ்ட் நைட்ல உச்சாந்தலையிலருந்து உள்ளாங்கால் வரைக்கும் மோந்து போறது. இப்ப வந்து ச்சே 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 மாமனார் இடது கையால அப்படியே குடுக்குறாரு. இப்படி திரும்ப கைய நீட்டி வாங்க, மறுபடியும் ஒரு கண்ணுக்கு பளிச்சு. ஐயோ! அப்படின்னு திரும்புறாரு. ச்சே! அப்படின்னு சொல்லி திரும்புனோனே, ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி சீக்கிரம் புடவைய கட்டு அப்படின்னோனே, நீ அங்கிட்டு திரும்பிக்கோ. ஏன் நீ திரும்பிக்க. நீ நீ திரும்புடா அப்படின்னோனே அழகர் இங்கிட்டு திரும்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம பூங்கொடி இங்கிட்டு திரும்பிட்டு கட்டுறாங்களா, கட்டையில எதார்த்தமா திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பவட ஜாக்கெட்ல பார்த்தோன்னே இவருக்கு மறுபடியும் மேனி அச்சச்சோ! அப்படின்னு, ச்சே நம்ம தவம் இருக்கிறோம், தவத்த கெடுக்கிறாளே அப்படின்னு திரும்பிக்கிறாரு. அப்புறம் புடவைய கட்டிருது. கட்டிட்டு, கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்களா, ஒழுங்கா கட்டிட்டியா? அப்புறம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. வா அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் கிளம்புடி. எங்க?
மண்டபத்துக்கு தான். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அத்தை எல்லாரும் அங்கே தாண்டி இருக்காங்க. அப்படிங்கையில அப்படியே நிக்கிறாங்க. என்ன இன்னும் மனசு மாறலையா? மனசு மாறலையாடி ஒரு அறை குடுக்கவான்னு ஓங்க அப்படியே கைய பிடிக்கிறாங்க. "ஏய் என்ன நீ? நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.